أشهد أن لا إله إلا الله. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மகத்துவமிக்க ரமலான் மாதத்தினுடைய 18வது நாளின் இரவு நேர தொழுகையை முடித்ததற்கு பிறகு அல்லாஹுடைய வீட்டிலே நாம் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம செய்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் நம்முடைய இம்மை வாழ்க்கையிலேயும் நமக்கு தந்து அருள் புரிவானாக. நாளைக்கு மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்துல மேலெண்ண வைத்தவனாக. கண்ணியத்திற்குரியவர்களை, இன்றைக்கு உங்களுடைய கவனத்திற்கு நாம கொண்டு வரக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது ஒரு இறை விசுவாசி அவரிடத்துல ஆயுத பலமும் இருக்க வேண்டும், ஆன்மீக பலமும் இருக்க வேண்டும். இதுதான் டாபிக். என்னது அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம், அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம், இந்த முஸ்லிம் இடத்துல இவர் எப்படிலாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஆயுத பலமும் இருக்க வேண்டும், அதே சமயத்துல ஆன்மீக பலமும் இருக்க வேண்டும். ஆயுத பலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, எதிரிகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய எதிரிகளிடமிருந்து தன்னையும் தன்னுடைய ஈமானையும் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும்? ஆயுத பலத்தோடு இருக்க வேண்டும். திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், வஅஇத்து லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வத்தின் வமிர் ரிபாத்தில் கைலி துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வஅதுவக்கும் வஆகரீன மின் தூனிஹிம். என்ன அர்த்தம்? வஅஇத்து லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வத்தின், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமோ எதிரிகளுக்கு எதிராக உடல் வலிமையை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒமிர் ரிபாத்தில கைலி, குதிரை படைகளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இவைகளை வைத்துக் கொண்டு துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வஅதுவக்கும், அல்லாஹ்வினுடைய எதிரிகளையும் அச்சுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய எதிரிகளையும் அச்சுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வஆகரீன மின் தூனிஹிம், அல்லாஹுடைய எதிரியை தவிர்த்து, நம்முடைய எதிரியை தவிர்த்து இன்னொரு எதிரிகள் இருக்கிறாங்க, அவங்களையும் அச்சுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னமா சொல்ற இந்த வசனத்துல? ஒரு இறை விசுவாசி எப்படி இருக்கணுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னது? ஒரு இறை விசுவாசி உடல் வலிமையோடு இருக்க வேண்டும், ஆயுத பலத்தோடு இருக்க வேண்டும், குதிரை படையை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும், அம்பு இருக்குது இல்லையா, அம்பு, இதை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். எதற்கு? துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி, அல்லாஹ்வினுடைய எதிரிகளை இதை கொண்டு அச்சமுறுத்த வேண்டும். அதுவக்கும், உங்களுடைய எதிரிகளையும் இதை கொண்டு அச்சுறுத்தி கொண்டு இருக்க வேண்டும். வஆகரீன மின் தூனிஹிம், அல்லாஹ்வுடைய எதிரிகளை தவிர்த்து, உங்களுடைய எதிரிகளை தவிர்த்து இன்னொரு எதிரிகள் இருக்கிறாங்க, அவங்களையும் அச்சுறுத்த வேண்டும். இன்னொரு எதிரிகள் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, உங்க கூடையே உட்கார்ந்துக்கிட்டு எதிரிகளுக்கு பிளான் பண்ணி கொடுப்பாங்க பாருங்க, நயவஞ்சகர்கள், இவர்களையும் அச்சுறுத்த வேண்டும் என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். வசனத்துடைய கருத்து என்ன? ஆயுத பலம் இருக்க வேண்டும், ஆயுத பலத்து கூட சேர்ந்து எதுவும் இருக்க வேண்டும், ஆன்மீக பலமும் இருக்க வேண்டும், ஈமானிய பலமும் இருக்க வேண்டும். என்னமோ தெரியல, இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் முஸ்லிம்கள் எதிரிகளை கண்டு அப்படியே தொடை நடுங்கி பயந்து ஒடுங்கி போய் சமரசமாகி இப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உலக லெவல்ல பார்க்கிறோம். உலக லெவல்ல என்ன செய்கிறோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
பெஞ்சமின் நெதன்யாகுட்ட பேசக்கூடிய சல்மான் பலஸ்தீன் மக்களை பற்றி பேசுவதற்கு பயப்படுகிறார். எப்படி? இஸ்ரேலை பற்றி பேசக்கூடிய சல்மான் எதை பற்றி பேசுவதற்கு பயப்படுகிறார்? பலஸ்தீன் மக்களை பற்றி பேசுவதற்கு பயப்படுகிறார். நான் அடுத்து ஏமன்ல விட்டு எரிஞ்சிட்டாங்க, எல்லாம் அரபுலகம் ஃபுல்லா கப்சி அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 140 பேர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இந்த யுத்தத்தை யாரு ஆரம்பிச்சிருக்கிறா? யாரு? அமெரிக்கா. இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறது யாரு? அமெரிக்கா. அவர் யாரு? இப்ப ஆட்சிக்கு வந்தார் இல்லையா, யாரு? ட்ரம்ப் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். நேரத்திலிருந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு பகரமாட்டு நம்மளுக்கு வச்சு கொடுத்துட்டாங்க. அது வேற விஷயம், அதுக்குள்ளால போக வேண்டாம். நோன்பு 17 முடிச்சிட்டோம் இல்லையம்மா. இப்ப இரவுல நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. நீங்க அப்படியே இந்த நோன்பு 17 பகலையும் இந்த இரவையும் அப்படியே நபிகள் நாயகத்துடைய காலத்துக்கு போங்க. போனோம்னா இன்னைக்கு பகல்ல நாம தூங்கி முடிச்சுட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பகல்ல என்ன செஞ்சிருக்கிறோம்? நோம்பா அல்ஹம்துலில்லாஹ் பரிபூர்ணமாட்டு நோம்ப முடிச்சுட்டு இஃப்தாரை முடிச்சு போட்டு அல்லாஹ்வுடைய அருள்கொடையை எதிர்பார்த்தவர்களாக நாம இருக்கிறோம். நீங்க அப்படியே நபிகள் நாயகத்துடைய காலத்துக்கு போங்க. நோன்பு 17 பகல் எப்படி இருந்துச்சு, அந்த 18 இரவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். என்ன பத்ர் யுத்தம் இருந்துச்சு இல்லையாமா? பத்ர் யுத்தம் இன்னைக்கு தாம நடந்துச்சு. பத்ர் யுத்தம் நோன்பினுடைய 17 தான் பத்ர் யுத்தம் நடக்குது. ஹிஜ்ரி 2ல எதுவெல்லாம் கடமையாக ஆக்கப்பட்டுச்சு? ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2னா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40வது வயதுல நபியாக தேர்வு செய்யப்படுறாங்க. மக்காவுல 13 ஆண்டு காலம் நபியாட்டு இருக்கிறாங்க. 53வது வயதுல மதினாவிற்கு ஹிஜ்ரத் பண்ணி வாராங்க. அப்படிதானே? 13 ஆண்டுகள் அப்படிதானே? மதினாவிற்கு 53வது வயதுல ஹிஜ்ரத் பண்ணி எங்க வராங்க? மதினாவுக்கு வாராங்க. 54 முதல் வருஷம் பிரச்சனை கிடையாது. 55 2வது வருஷம் ஹிஜ்ரத் பண்ணி 2வது வருஷத்துல என்ன யுத்தம் நடக்குது? பத்ர் யுத்தம். 2வது வருஷத்துல என்ன கடமையாக்கப்படுது? நோன்பு கடமை. நல்ல மாஷா அல்லாஹ் அறிவார்ந்த மக்கள். நோன்பை நாம வாயில வயிற்றுல வச்சுக்கிட்டு நாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 12 நோன்பு பிடிக்க இருக்கிறோம், 13 நோன்பு பிடிக்க இருக்கிறோம். நீங்க அப்படியே நபிகள் நாயகத்துடைய காலகட்டத்துக்கு போங்க. நோன்பினுடைய 17 பத்ர் யுத்தம். பகல்ல யுத்தம் நடக்குதுமா? நம்மளைய மாதிரி சகரு சாப்பாடு வகை வகையாட்டு சகாபாக்கள் சாப்பிடல. நம்மளைய மாதிரி சகரு சாப்பாடு வகை வகையாட்டு சாப்பிடல. மாஷா அல்லாஹ் மக்காவுல இருந்து பத்ருக்கு நீங்க வந்தீங்கன்னா 350 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர். மதினாவில இருந்து பத்ருக்கு நீங்க வந்தீங்கன்னா 150 கிலோமீட்டர். மதினாவினுடைய வலது புறத்திலிருந்து பத்ரை நோக்கி நீங்க வந்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் வந்திருக்கிறாங்க பாலைவன பூமியில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 55வது வயதுல. ரசூலுல்லாஹ்க்கு சொந்த வாகனம் கிடையாது. ஒரு ஒட்டகத்துல 3 பேர் பங்கெடுக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்னு அபி மர்சதுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சஹாபி. ஒரு ஒட்டகத்துல 3 பேர் பங்கு போட்டு, நான் கொஞ்சம் தூரம் வரேன், நீ கொஞ்சம் தூரம் வா, நீ மேல உட்காந்துக்க, நான் கீழே நடந்து வரேன்னு சொல்லி போட்டு 150 கிலோமீட்டர் நோன்பை வைத்தவர்களாக மதினாவினுடைய வலது புறத்திலிருந்து மதினாவிலிருந்து வெளியேறி பத்ரை நோக்கி என்ன செய்யறாங்க? வாராங்க. நடந்தே வாராங்கம்மா. 2 கிலோமீட்டர் பாலைவனத்தில் நம்மளால நடக்க முடியுமா? 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். 53வது வயதுல எனக்கு முட்டுலாம் வேதனை, முட்டு வேதனை, கை வேதனை, இருக்க முடிய மாட்டேங்குது, எந்திக்க முடிய மாட்டேங்குது. எனக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் 53வது வயதுல எங்க நிக்கிறாங்க? 52வது வயதுல யுத்தகலம், யுத்தகலத்துல நிக்கிறாங்க. மக்காவில இருந்து கிளம்பி வராங்க எதிரிகள். 300 கிலோமீட்டர் கிளம்பி வராங்க. மதினால இருந்து கிளம்பி வந்த நபிகள் நாயகம் 313 அல்லது 314 அல்லது 317 இந்த எண்ணிக்கையில வராங்க போர் வீரர்கள். எத்தனை குதிரை? 2 குதிரை. எத்தனை ஒட்டகம்? ஒரு 10-15 ஒட்டகம். அப்படியே நடந்து வராங்க. இங்க இருந்து கிளம்பி வராங்க எதிரிகள். மொத்தம் எத்தனை பேரு? 1000 பேரு. இந்த 1000 பேர்ல 600 ஒட்டகம், 600 போர் வீரர்கள். எல்லாம் இராணுவ தளவாடங்களோடு கிளம்பி என்ன செய்றாங்க? வாராங்க. இங்க இருந்து இவங்க கிளம்பி வராங்க.
பதிருங்கக்கூடிய இடத்துல என்ன செய்யுது? யுத்தம் ஆரம்பமாகுதுமா, யுத்தம் நடக்குதுமா. நோன்பு வைத்தவர்களாக ஒரே ஒரு பேரித்தம்பளத்தை போட்டு சாப்பிட்டு போட்டு யுத்த களத்துல நிக்கிறாங்க, எதிரிகளை சந்திக்கிறாங்க, யுத்தம் நடக்குது. உங்க கவனத்துக்கு நான் ஏன் கொண்டு வரேன் அப்படின்னு கேட்டோம்னா, யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய போர்வை எடுத்து போய் மேல போடுறாங்கம்மா. இப்படி மேல போட்டுட்டு கூடாரத்துல தனிமையில இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், நேற்று நைட்டு நம்மலாம் உறங்கி இருப்போம். நேற்று நைட்டு நாமெல்லாம் என்ன செஞ்சிருப்போம்? சாப்பிட்டு போட்டு உறங்கி இருப்போம். அல்லாஹ்வுடைய ரசூலு இரவினுடைய கடைசி பகுதியில துண்டை தூக்கி தோல்ல போட்டுட்டு தன்னுடைய இராணுவ வீரர்களை பாக்குறாங்க, நடுநிசையில பாக்குறாங்க, எல்லாம் யுத்த காலத்துல வந்து நிக்கிறாங்க. துண்டை தூக்கி தோல்ல தூக்கி போட்டுட்டு அல்லாட்ட பேசுறாங்க, முனாஜாத்து பண்றாங்க. இறைவா, நீ எனக்கு வெற்றி தருவேன்னு சொல்லி போட்டு வாக்களிச்சிருக்கிற, உன்னுடைய வாக்கை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இதோ நிற்கிறார்கள் உன்னுடைய அடிமைகள், இவர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டால் நீ இந்த பூமியில வணங்கப்பட மாட்டாய், இவர்களை பாதுகாத்துக்க இறைவா என்பதாக சொல்லி துண்டை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகத்தோட துண்டை பிடிச்சிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க உங்க ரப்புட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நம்ம ரப்பு நமக்கு வாக்களித்த வெற்றியை தருமா அப்படின்னு சொல்லி போட்டு அபூபக்கர் சித்திக் என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட பேசுறாங்க. பகல்ல யுத்தம் ஆரம்பமாக போகுது. யுத்தம் நடக்கவும் செஞ்சிச்சு. யுத்தம் நடந்தோம்னா கிட்டத்தட்ட 14 சஹாபாக்கள், 8 பேரு மதினாவாசிகள், 6 பேரு மக்காவாசிகள், 14 சஹாபாக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். பத்ர் யுத்தத்துல 14 சஹாபா பெருமக்கள். முதல் யுத்தமா இதுவரைக்கும் அந்த மக்கள் பாலைவன பூமியில நின்று நோன்பு வைத்தவர்களாக யுத்தம் செய்து பழக்கப்படவே இல்லை. அன்னைக்கு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு அந்த வருஷம். அந்த வருஷத்துல யுத்தமும் கடமையாக்கப்படுது பாருங்க. அந்த வருஷத்துல நோன்பு கடமையாக்கப்படுது. அதே வருஷத்துல எதிரிகளை போய் சந்திச்சு யுத்தம் செய்யுங்கடான்னு சொல்லி போட்டு இந்த மார்க்கத்தை பாதுகாருங்கன்னு சொல்லி போட்டு யுத்தமும் கடமையாக்கப்படுது. 2 கடமையும் ஒரே நேரத்துல நடக்குதுன்னா நோன்பையும் வச்சு போட்டு யுத்த காலத்துல போய் என்ன செய்றாங்க? நிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், நீண்ட நிகழ்ச்சிமா, நீண்ட அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி திரும்ப சொல்றான்? எங்கம்மா வருது அந்த வசனம்? வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் சொல்லே வஅன்தும் அதில்லா. நபியே, பத்ர் யுத்தத்துல வந்து உங்களுக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம். வஅன்தும் அதில்லா, நீங்கள் சொற்பமானவர்களாக இருந்தீர்கள், கம்மியானவர்களாக இருந்தீர்கள், குறைவானவர்களாக இருந்தீர்கள். அப்படி சொல்லல அல்லாஹ். அல்லாஹ் எப்படி சொல்றான்? வஅன்தும் அதில்லா. கிராமர்ல சொல்லுவாங்க, ஜம்ஐ கில்லத்துன்னு சொல்லுவாங்க, ஜம்ஐ கஸரத்துன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் இங்க ஜம்ஐ கில்லத்தை போட்டு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக சொற்பமானவங்களாட்டு நீங்க இருந்தீங்க. பாருங்களேன், 2 குதிரை, 313 பேருக்கு 2 குதிரைன்னா என்னத்துக்கு ஆகும்? 313 பேருக்கு 2 குதிரை, ஒரு 10 ஒட்டகம், என்ன செய்ய முடியும்? அங்க வந்து மாஷா அல்லாஹ் 600 ஒட்டகம், 600 போர் வீரர்கள், 600 தளவாடங்கள், 600 வாளு, 600 கேடயம், 600 ஈட்டி, 1000 சொச்ச மக்கள் நினைச்சிருக்காங்க, வந்து நிக்கிறாங்க. இங்க ஆக 300 பேர். அல்லாஹ் சொல்றேன், நீங்க ரொம்ப ரொம்ப அற்பமானவர்களாக, ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்களாக நீங்க இருந்தீங்க, உங்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, யுத்தம் ஆரம்பமாக போகுது. அல்லாஹ்வுடைய ரசூல் நினைச்சாங்க, அல்லாஹ் இடத்துல துவா கேட்கிறாங்க. சஹாபா பெருமக்களை ஃபுல்லா பார்த்து, அப்பா நான் துவா கேட்க போறேன், நீங்க வந்து பக்கத்துல உட்காந்து நான் ஆமீன்னு சொல்லுகடே. சொல்லல. துவா என்பது அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில உண்டான நேரடி இபாதத். ஒரு யுத்த காலத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் நிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும் துவா கேட்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் ராணுவ தளவாடங்களை ரெடி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் துவா கேட்டு, அல்லாஹ்வுடைய ரசூல் துவா கேட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஆமீன் சொல்லி இப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நம்மள்ட்ட இருந்தோம்னா இப்ப அந்த கூட்டு துவா கேட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கூட்டு துவா கூடிய சாப்டரையும் அங்க ஆரம்பிக்கல, தனிமையில உட்கார்ந்து துவா கேட்கிறாங்க. இன்னும் ஒண்ணு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சஹாபா பெருமக்களுக்கு நாம உதவி செய்தோம் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த சஹாபியாவது அல்லாஹ்வுடைய ரசூலாவது, இறைவா எங்களுக்கு முன்னாடி நல்லடியார்கள்லாம் மௌத்தா போயிருக்கிறாங்க, அவங்க பரக்கத்தால நான் கேட்கிறேன்,
எனக்கு பதில் யுத்தத்தை வெற்றியாக்கித்தா இறைவா. இறைவா, எனக்கு முன்னாடி நிறைய சித்திக்கின்கள்லாம் மௌத்தா போயிருக்கிறாங்க. நிறைய இப்ராஹிம் நபியின் பொருட்டால நான் கேட்கிறேன், ஈசா நபியின் பொருட்டால நான் கேட்கிறேன், மூசா நபியின் பொருட்டால நான் கேட்கிறேன், எனக்கு வெற்றியை கூடிய இறைவா. இந்த பொருட்டாளுங்க சப்ஜெக்டே அங்க கேட்கல. அங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது என்னது? யுத்த களத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். இந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டால் நீ இந்த பூமியில வணங்கப்பட மாட்டா என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்விடத்துல நேரடியாக துவா கேட்டாங்க. அந்த துவாவுக்கு யாரும் அங்க ஆமீன் சொல்லவும் இல்லை, ஒன்றும் சொல்லல. தனக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை கொண்டு வசீலா தேடவும் இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்கும்? சுன்னத்துல் ஜமாத்து பள்ளிவாசலுக்கு நீங்க போங்க, அந்த உயிர் தியாகிகள் பத்ரு சஹாபாக்கள்லாம் நாம சும்மா சாதாரணமா கடந்து போறோமா? பத்ரு சஹாபாக்கள்லாம் ஒரே ஒரு பத்ரு சஹாபியினுடைய ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் உங்க கவனத்துக்கு கொண்டு, அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்விடத்துல எவ்வளவு மதிப்பு இருக்குதுங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்தோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு சொல்றாங்க, ஏப்பா இந்த இடத்துல ஒரு பொம்பளை போய்கிட்டு இருக்கிறா, அந்த பொம்பளைகிட்ட ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்குது, அந்த லெட்டரை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க எந்திக்கிறாங்க, இன்னொரு சஹாபியும் எந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க? குதிரையை எடுத்துட்டு போறாங்க. இது எப்ப நடக்குது? மதீனால இருக்கும் பொழுது பின்னாடி, பத்ருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, பின்னாடி நடக்குது. எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சஹாபாக்கள் எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்காங்க மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல. ஒரு சப்ஜெக்ட் பேசிக்கிட்டே வராங்க. பேசிக்கிட்டே வந்தோம்னா திடீர்னு ரசூல்லா சொல்றாங்க, ஏப்பா இந்த இடத்துல ஒரு பொம்பளை போய்கிட்டு இருக்கிறா, அந்த பொம்பளைகிட்ட ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்குது, அந்த லெட்டரை யாரு வாங்கிட்டு வரா அப்படின்னோடனே அலி இப்னு அபீ தாலிப் எழுந்திருக்கிறாங்க, இன்னொரு சஹாபியும் எழுந்திருக்கிறாங்க. குதிரை எடுத்துட்டு போறாங்க, கட்ட கட்ட கட்டன்னு போறாங்க. போனோம்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி கரெக்டா அந்த இடத்துல இந்த நூல் பிடிக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு பெண்மணி போய்கிட்டு இருக்கிறாங்க. நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு எதுல வருது? அம்புலிமாம கதை சொல்லல, சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், சஹீஹுல் புகாரில வருது. அந்த பொம்பளை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சோம்னா சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்ன பாருமா, உன்ட்ட ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது, அந்த லெட்டரை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க, மாஃபி லெட்டர் என்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது, இல்லை ஒன்ட்ட இருக்குது தந்துரு. லெட்டர்லாம் கிடையாது, பாரு செக் பண்ண, ஒன்றுமே இல்லை. இங்க பேரு அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இடம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு பொம்பளை நீ போறான்னு சொல்லியிருக்கிறாங்க, நீ தான் அந்த பொம்பளை லெட்டரை எடுத்து கையில கொடுத்துரு அப்படிம்பாங்க. அந்த பெண்மணி சொல்லுவாங்க, லெட்டர்லாம் கிடையாது. அவ சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிடுவாங்க. அப்போ அந்த பொம்பளைய தரவா செக் பண்ணிடுவோம். செக் பண்ணோம்னா ஆடையெல்லாம் இருக்குது இல்லையா, என்ன பண்ணுமோ அப்படி பண்ணி ஆடைங்கக்கூடிய பேச்சு வந்தோம்னா டப்புன்னு அந்த பொம்பளை என்ன பண்ணுவா, கூந்தல்ல இருந்து அந்த லெட்டரை எடுத்து என்ன செய்வாங்க, கையில கொடுப்பாங்க. அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு என்ன செய்வாங்க, ரெண்டு சஹாபாக்களும் நேரம் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் லெட்டரை விரிச்சு அப்படி படிச்சுக்கிட்டே வந்துட்டு லெட்டரை சுருட்டி மடிக்க வச்சுட்டு, ஹாத்தப் இப்னு அபீ பல்தகா எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்பாங்க. மஜ்லிஸ்ல இருந்து அந்த ஆள் எஞ்சி நிற்பார். உடனே ரசூல்லா கேட்பாங்க, என்னப்பா லெட்டர் இது? உடனே அந்த சஹாபி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, அபூபக்கருடைய குடும்பம் மக்காவுல இருக்குது, உங்க குடும்பம் மக்காவுல இருக்குது, என் குடும்பம் மக்காவுல இருக்குது. உங்க குடும்பத்தின் மீது அவங்க குடும்பத்தின் மீது எதிரிகள் அட்டாக் பண்றதுக்கு யோசிப்பாங்க. என் குடும்பமும் மதீனா மக்காவுல இருக்குது, என் குடும்பத்தை ஈஸியா அட்டாக் பண்ணிடுவாங்க. என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நீங்க என்னென்ன ராணுவ நடவடிக்கைகள் எடுக்கிறீங்களோ அவை எல்லாவற்றையும் இந்த லெட்டர்ல நான் தான் எழுதி எதிரிகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், அனுப்பி விட்டு இருக்கிறேன். நான் புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன்னா என்ன சொல்றாங்க? ஹாத்தப் இப்னு அபீ பல்தகா, உங்க குடும்பம் மக்காவுல சேஃப்டியாட்டி இருக்கிறாங்க, என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கிடையாது. என் குடும்பம் மக்காவுல பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க ராணுவ நடவடிக்கை எடுக்கிறீங்க பாருங்க, யாரு என்ன ஏது எத்தனை சஹாபாக்கள் இருக்கிறாங்க, யாரின் மீது எப்படி போர் தொடுக்கணும், என்ன இந்த ராணுவ நடவடிக்கை இருக்குத, இத நான் உளவு பார்த்து உங்களுடைய எதிரிகளுக்கு நான் தான் என்ன செய்தேன், ரிப்போர்ட் அனுப்பி விட்டேன், இது என்னுடைய லெட்டர் தான் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்வாங்க, உண்மையை ஏத்துக்கிடுவாங்க. உடனே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா படால்னு எந்திரிச்சு அருவாளை, அந்த உமரே ஃபாரூக் அலி எழுதுக்கிறத டப்புனு எது தூக்கிடுவாங்க, அருவாளை தூக்கி போட்டு அந்த 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 முடிவு. அப்படி ஒரு சஹாபி அவங்க.
அல்லாஹ்வுடைய ரசூலே, இவர் நயவஞ்சகர், உங்களுக்கு முன்னாடி ஈமானை காட்டிக்கொண்டு இறை நிராகரிப்பாளர்களுக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார், எனக்கு உத்தரவிடுங்க, இவருடைய தலையை நான் எடுத்துடுறேன் அப்படிம்பாங்க. உடனே ரசூலை சொல்லுவாங்க, உமர், ஹாத்தப் இப்னு அபீ பல்தகா பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். பத்ர் யுத்தத்துல யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அந்த புண்ணியவான்கள் என்ன தப்பு செய்தாலும் சரி அல்லாஹ் மன்னிப்பான், அதுக்கு உத்தரவாதம் குர்ஆன்ல அல்லாஹ்வே தந்திருக்கிறான். ஹாத்தப் இப்னு அபீ பல்தகா மேல கை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு நினைச்சாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. நான் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டோம்னா, பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட அந்த நபித்தோழர்கள் இருக்காங்க தெரியுமா, புண்ணியவான்கள். அவர்கள் எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டோம்னா மகா 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 புண்ணியவான்கள். புண்ணியவான்கள், ஈமான்ல உயர்ந்தவர்கள். முதல் யுத்தத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் அனாதையாக போட்டுன்னு சொல்லி போட்டு பாலைவன பெருவெளியில அல்லாஹ்விற்காக வேண்டி ஆயுதங்கள் இல்லாம வந்து நினைச்சிருந்தாங்க, யுத்த காலத்துல வந்து நின்னாங்க. அதுக்காக வேண்டி அல்லாஹ் சொன்னா, நீங்க என்ன தப்பு செய்தாலும் நான் மன்னிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். சரிங்களா? அப்போ வந்து நான் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தார்கள், எந்த சஹாபியும் ஆமீன் சொல்லல. சஹாபா பெருமக்கள் யுத்த காலத்துல நாங்க நிக்க போறோம், அந்த அந்த இப்ராஹிம் நபியின் பொருட்டால எனக்கு உதவி செய் இறைவா, மூசா நபியின் பொருட்டால எனக்கு உதவி செய் இறைவா, தாவூது நபியின் பொருட்டால எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி போட்டு அல்லாஹுடைய திருமறையில ஏராளமான புண்ணியவான்கள் அல்லாஹ் சொல்லிக்கிட்டு வரான். ஏதாவது ஒரு புண்ணியவான்களை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த புண்ணியவானின் பொருட்டால நாளைக்கு யுத்தத்துக்கு நாங்க போறோம், எங்களுக்கு வெற்றியை கூடிய இறைவான்னு சொல்லி போட்டு எந்த சஹாபியும் கேட்கல. அவங்க நம்பி நின்னது என்னது? ஈமான். ஈமான் என்கிற அந்த பலத்தோடு போய் என்ன செய்தாங்க, நின்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த குராஃபி பள்ளியாசல்ல போய் பாருங்க, குராஃபத்து பள்ளியாசல்ல போய் பாருங்க, பதில் சஹாபாக்களின் பெயரால நெய்ச்சோரி என்ன, பாயாசம் என்ன, என்னது சஹாபாக்களின் பெயரால பொட்டணமா சோரி என்ன, அதுக்கு கூட்டு துவா என்ன, ஏஷா 9:30 மணிக்கு 10:45 மணிக்கு தராவீகு, விசேஷ துவா, விசேஷ பிரார்த்தனை, யார் பேரால? அந்த பதிரு சஹாபாக்கள். பதிரு மௌலூதுன்னு சொல்லி போட்டு உன்னை எழுதி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நைட்டு உட்காந்து பதிரு மௌலூது படிப்பாங்க, பதிரு மௌலூது படிப்பாங்க. அப்ப எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படி, இந்த இஸ்லாத்தை வந்து எப்படியெல்லாம் உல்டா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, எப்படியெல்லாம் உல்டா பண்ணி வச்சு அந்த புண்ணியமான்கள் பெயரை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் பைத்து படிச்சு மௌலூது படிச்சு அவங்களுக்கு பொருட்டால இவங்களுக்கு மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய உங்க எல்லோருக்கும் பொருளாதார விசாலத்தை அல்லாஹ் தரட்டும், உடல் ஆரோக்கியத்தை தரட்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருஷமோ அல்லது அதுக்கு அடுத்து வரக்கூடிய வருஷமோ அல்லது உங்க புள்ள குட்டிகளுடைய கையில பொருளாதாரத்தை கொடுத்து அவங்க உங்களை ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ கூப்பிட்டுட்டு போனோம்னா, பதிரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போவாங்க டூரிஸ்ட் போனோம்னா, அந்த பதிரு காலத்துல போய் நீங்க போய் நின்று பாருங்க, அந்த 14 சஹாபாக்குடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அந்த புண்ணியவானுடைய பெயரை படிக்கும் பொழுதே உங்க உள்ளங்கள் எல்லாம் அப்படியே பதறிடும், உள்ளங்கள் எல்லாம் பதறிடும். அல்லாஹ்வுடைய ரசூல் யுத்த காலத்துல நிக்கிறாங்கம்மா, அல்லாஹ்வுடைய ரசூலை தீர்த்து கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூஜஹல் என்ன செஞ்சான், 1000 சொச்சம் படையை திரட்டிக்கிட்டு வந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஸ்கெட்ச் போடுறாங்க, நான் அங்கன ஒரு பாயிண்ட போடு, ஆனா அங்கன ஒரு பாயிண்ட போடு, அங்கன ஒரு பாயிண்ட போட்டு போட்டுட்டியா, இங்கன அபூஜஹல் படுகொலை செய்யப்படுவான், இங்கன உத்பா படுகொலை செய்யப்படுவான், இங்கன ஷைபா படுகொலை செய்யப்படுவான். சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த மெசேஜை பாக்குறாங்க, உண்மையிலேயே அங்கனத்தான் படுகொலை செய்யப்படுறாங்க பார்த்தா அப்படியே படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த இஸ்லாமிய உம்மத்து வரலாறுகளை மறந்து நம்ம வீட்டுக்கு போங்க, பத்ரு போரை பற்றி நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க. காலேஜ் படிக்கிற பையனை உட்கார வைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைய உட்கார வைங்க, வீட்டுல மருமகள், மாமியார், அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, சின்னத்தை எல்லாரும் பத்ரு போர் எப்ப நடந்துச்சு, அது எதற்காக வேண்டி நடந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் அங்க என்ன இருந்துச்சு, ஹம்சா என்ன திட்டம் போட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 கிலோமீட்டர் தாண்டி மதீனாவுல இருந்து இங்க வந்திருக்கிறாங்கன்னா, இந்த 150 கிலோமீட்டர் கடந்து இந்த இடத்துக்கு வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? இத்தனை நாட்கள் மஸ்ஜித் நபவியில இமாமத்து பண்ணது யாரு? இவங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் மதீனாவை தாக்க வந்துட்டோம்னா அங்க ராணுவ பலம் எப்படி இருந்துச்சு? ஒண்ணுமே தெரியும். எந்த சமுதாயம் வரலாறை மறக்கிறதோ மறந்து இருக்கிறதோ அந்த சமுதாயம் சீக்கிரமாக அழிக்கப்படும் என்பது வரலாற்று உண்மைகள். நம்ம வீடுகள்ல பத்ர் யுத்தத்தை பற்றி, உஹது யுத்தத்தை பற்றி, ஹுனைனை பற்றி, பனி முஸ்தலிக்கை பற்றி, ஹந்தக்கை பற்றி, அஹ்ஸாபை பற்றி, பனு குரைலாவை பற்றி, இப்படி நடந்த இஸ்லாமிய யுத்தங்களை பற்றி நமக்கு தெரியவில்லை என்றால் முஸ்லிம் எப்படி அது சாத்தியமாட்டாகும்?
அப்ப இதுவெல்லாம் நாம யோசிக்க வேண்டிய செய்திகள். மகத்தான மக்கள் நீங்கள் எல்லோரும் நோன்பினுடைய 18வது இரவை முடிச்சு போட்டு நாளைக்கு 18வது நோன்பை பிடிக்க போறோம். இன்னைக்கு இரவு யுத்தம் முடிந்த இரவு கை வெட்டுப்பட்டவர்களாக, உடம்பு வெட்டப்பட்டவர்களாக, சஹாபாக்கள் வெட்டுப்பட்ட காயங்களுடைய அந்த காயத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு மருத்துவம் அதனுடைய உச்சிக்கு போயிருச்சு. கையை 2 துண்டா முறிச்சு கொண்டு போய் கொடுத்தோம்னா பிளட் ரிலீஸ் ஆகாமல் இருப்பதற்கான ஒரு இன்ஜெக்ஷனை போடுறேன், இறைச்சி மறக்காமல் இருப்பதற்கான இன்ஜெக்ஷனை போடுறேன், 2ஐயும் பொருத்திடுறான். பொறித்துட்டு அடுத்து அந்த கையை இயங்க ஆரம்பிக்குது. ஒரு நவீன மருத்துவம் இல்லாத அந்த காலகட்டத்துல யுத்த காலத்துல வெட்டுப்பட்டு வந்த சஹாபாக்கள் எப்படி அந்த காயங்களை தீர்த்தார்கள்? அந்த காயத்திற்கு என்ன மருந்து போட்டார்கள்? அதை பத்தி யோசிக்கிறது எனக்கு நேரம் இல்லையே, அதை பத்தி பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லையே. அதை பத்தி சொன்னோம்னா அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். மறுமையை சந்திக்க போறோம். ஒரு சஹாபி இந்த கையை வெட்டுப்பட்டுரும், சவுல இந்த கை இப்படி தொங்கிட்டு கிடக்கும், இப்படி தொங்கிட்டு கிடக்கும். இந்த கையில அருவாள் இருக்கும். என்னடா ரொம்ப இடைஞ்சலாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கையை ஒரு கல்லுக்கு மேல வச்சு காலை வச்சு மிதிச்சு விட்டு பட்டான்னு இழுத்துருவார். இழுத்தா ஒரு துண்டு அங்க தூக்கி விட்டு எரிஞ்சு யுத்த காலத்துல போய் நிற்பார். கையை தொங்கிக்கிட்டு இதா சொல்லல, உயரத்து நான் பேசல, கையை வெட்டுப்பட்டு இப்படி தூங்கி இப்படி ஆடிக்கிட்டு கிடக்கும். யுத்த காலத்துல இந்த கையை இடைஞ்சலாட்டி இருக்குது எதிரிகளை சந்திப்பதற்கு. டப்புன்னு கையை தூக்கி பாறாங்கலத்துக்கு வைப்பாரு, காலை வச்சு மிதிச்சுட்டு ஒரு இழுப்பாரு, கையை துண்டை தூக்கி அப்படி விட்டு எரிஞ்சிட்டு போய் நிற்பாரு. நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது, நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா மாஷா அல்லாஹ் நம்ம பேசுற பேச்சு சுபஹானல்லாஹி ஜல்ல வஅலா. அப்ப சஹாபா அவங்கெல்லாம் புண்ணியவான்கள், அவங்களெல்லாம் புண்ணியவான்கள். அந்த புண்ணியவான்கள் பெயரால உட்கார்ந்துக்கிட்டு போகுது, கண்டது கட்டியது அல்லாஹ் பாதுகாக்கணும். சரிங்களாமா? முடிச்சிருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்கள் நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி விடுவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.